என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் 10 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் வந்து என்னென்னா டே 5 வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நாள் வந்து நம்ம வந்து பார்சல் ஃப்ராக்ஷனுடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தோம். செகண்ட் டே வந்து மிடில் டேர்ம்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். தேர்ட் டே வந்து ஆர்கன் டயக்ராம், அதாவது ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ராம்பஸ், பேரலோகிராம், கொலினியர், அதை பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம். ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள், ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இதெல்லாமே ஆர்கன் டயக்ராமில் வந்துடும். அந்த தேர்ட் டே வந்து ஆர்கன் டயக்ராம்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். ஃபோர்த் டே வந்து பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அது பார்த்தோம். ஃபிஃப்த் டேயில் வந்து ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்னுடைய இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இப்போ இந்த 5 நாள் கொடுத்தது வந்து வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது அதனுடைய தொடர்ச்சி. இந்த சப்ஜெக்டினுடைய கோர்ஸ் கோட் வந்து X21201 இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2ங்கிற சப்ஜெக்ட். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய யூனிட் வந்து யூனிட் 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். சரிங்களா? இன்றைக்கி டிமார்ஸ் தியரத்தினுடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த டிமார்ஸ் தியரம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்லும் கேட்கலாம், 10 மார்க்ஸ்லேயும் சம்டைம்ஸ் வந்து கேட்பாங்க. ரொம்ப ஈஸி தான் டிமார்ஸ் தியரம். இந்த டிமார்ஸ் தியரம் வந்து சால்வ் பண்ணும்போது நம்ம ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். கொஸ்டின் வந்து அவங்க ப்ளஸில் கொடுத்துருந்தாலும் சரி, மைனஸில் கொடுத்துருந்தாலும் சரி, நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணோம்னா காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. அங்கே சொல்லுங்கள் பார்க்கலாம். காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு எழுதணும். சம்டைம்ஸ் தீட்டாக்கு மேலே எக்ஸ்ன்னு கொடுப்பாங்க. அப்போ காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐ சைன் எக்ஸ், காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு எழுதணும். எக்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐ சைன் எக்ஸ்ன்னு எழுதணும். இது சம்மந்தமான வீடியோஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி சால்வ் பண்ணி நம்மளுடைய சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்ததுக்கப்புறம் இந்த ப்ராப்ளத்தில் சால்வ் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், பக்கத்துலேயே ஆன்சர்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒன்று உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 6th ப்ராப்ளம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தில் 6th சப்டிவிஷன் பாருங்கள். அதனுடைய ஆன்சர் வந்து 1ன்னு வந்திருக்கு. எப்படி ஆன்சர் 1ன்னு வந்ததுன்னா காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா, அதனுடைய பவரில் வந்து 0ன்னு வரும். புரியுதுங்களா? அப்போ எனிதிங் பவர் 0 வந்து ஈக்குவல் டு வந்து 1. அது வந்து ஞாபகம் வச்சுங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதாவது இங்கே இந்த கலர் மாற்றி கொடுத்து கேட்டிருக்கேன் பாருங்கள். கலர் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். 4, 5, 6, 7, 8. இங்கே ஒரு 4th கொஸ்டின் பாருங்கள். அந்த ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப்னு கொடுத்துட்டு இந்த கொஸ்டினோட எண்டிங்கில் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க. when theta equal to π/9 இருக்குங்களா? இப்போ இந்த கொஸ்டினும் அதே மாதிரி 5th கொஸ்டின் பாருங்கள். ப்ரூவ் தட்னு கொடுத்துட்டு 1ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். when x equal to 2π/13 கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்த 4th கொஸ்டினும் 5th கொஸ்டினும் நல்லா படிச்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா 10 மார்க்ஸ் கொஸ்டின்ஸில் இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கணும். இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. தீட்டாக்கு பதிலாக π/9 கொடுக்கணும். இங்கே தீட்டான்னு கேட்காம எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸுக்கு பதிலாக 2π/13 கொடுத்து சால்வ் பண்ணணும். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ், நல்லா பார்த்துங்க. இது எல்லாமே நம்மளுடைய சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பிளேலிஸ்டோடைய லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி ரொம்ப கஷ்டமாக இந்த டிமார்ஸ் தியரத்தில் கொஸ்டின் எடுக்கணும்னு நினச்சாங்கன்னா 6th கொஸ்டின், 7th கொஸ்டின், 8th கொஸ்டின் எடுப்பாங்க. புரியுதுங்களா? 6th and 7th கொஸ்டின் என்னன்னு கேட்டிங்கன்னா டினாமினேட்டர் பாருங்கள். நியூமினேட்டரில் வந்து காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு இருக்குது 6th கொஸ்டினில். டிவைடட் பை டினாமினேட்டரில் சைன் தீட்டா மைனஸ் ஐ காஸ் தீட்டான்னு இருக்குது. அப்போ சைன் தீட்டா மைனஸ் ஐ காஸ் தீட்டாவை நம்ம வந்து என்னென்னா நமக்கு ஏற்ற ஃபார்மெட்டில், அதாவது காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபார்மெட்டில் வந்து நம்ம வந்து மாற்றணும். அதுக்கு ஒன்று காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாவில் வரும், இல்லைன்னா காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா அந்த மாதிரி வரும். அதாவது ரியல் பார்ட் காஸ் தீட்டாவும் இமேஜினரி பார்ட் சைன் தீட்டா வர மாதிரி மாற்றினதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். அதனால் 6th கொஸ்டின் அண்ட் 7th கொஸ்டின் வந்து அந்த மாதிரி கேட்பாங்க. நல்லா பார்த்துங்க. இந்த கலரில் கொடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாமே 10 மார்க்ஸில் கேட்கறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அப்போ இன்றைக்கி நீங்கள் படிக்கக்கூடியது டிமார்ஸ் தியரம். இந்த டிமார்ஸ் தியரத்தை நல்லா படித்து முடிச்சவங்க மட்டும் இந்த டிமார்ஸ் தியரம் ரிலேட்டட் ப்ராப்ளம் பார்த்துக்கலாம். இப்போ இதில் கொஸ்டின் நம்பர் வந்து 14 and 15 வந்து டிமார்ஸ் தியரம் வந்து ரிலேட்டட் ப்ராப்ளம் கிடையாது. அது வந்து ஆர்டினரி ப்ராப்ளம் தான். நான் இது கூட உங்களுக்கு சேர்த்து கொடுத்துட்டேன். மெயின் நீங்கள் படிக்க வேண்டியது, நல்லா தரோ பண்ண வேண்டியது இந்த டிமார்ஸ் தியரம் ப்ராப்ளம். அந்த டிமார்ஸ் தியரம் ப்ராப்ளம் வந்து இப்போ நான் மேலே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இந்த டிமார்ஸ் தியரம் ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். இது 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாத்துலேயும் வரும், 10 மார்க்ஸ்லையும் கேட்பாங்க. அதனால் இந்த கலர் பண்ணி கொடுத்ததெல்லாம் வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.